இந்த தேங்காய் பால் வந்து இருக்கும் பாருங்கள். இந்த மாதிரி நமக்கு வந்து நல்லா கட்டி பிடிச்சி போயிருக்கும். இதை வந்து நம்ம இப்போ பிரித்து எடுக்க போகிறோம். எடுத்து நம்ம எதில் தேங்காய் எண்ணெய் எடுக்க போகிறோமோ அந்த கடாயில் வந்து மாற்றிக்குவோம். ரொம்ப சிம்பிளுங்க. உடஞ்சிடாமல் இந்த மாதிரி கரெக்டாக பார்த்து எடுத்துடணும். அவ்வளோதாங்க. நம்ம மேலே உறைஞ்சி நின்று எல்லா தேங்காய் பாலையும் நம்ம எடுத்துட்டோம். கீழே உள்ள தண்ணி வந்து நமக்கு தேவைப்படாது. ஸோ அதை வந்து நம்ம கீழே ஊற்றிடலாம். அடுப்பை ஆன் பண்ணிவிட்டு நம்ம வந்து தேங்காய் எண்ணெய் காய்ச்ச ஆரம்பிச்சிடுவோம். இது வந்து தேங்காய் எண்ணெயாக பிரியறதுக்கு ரொம்ப நேரம் எடுத்துக்கும். நம்ம வந்து பொறுமையாக தான் பண்ணணும். எவ்வளோ திக்காக இருக்கும் பாருங்கள். சைடில் எண்ணெய் பிரியுது. கொஞ்சமாக கருவேப்பிலை போட்டுக்குவோம். 1 டீஸ்பூன் அளவுக்கு வெந்தயம் சேர்த்துக்குவோம். வெந்தயம் சேர்த்து நம்ம வந்து இப்போ கலந்துருவோம். நமக்கு எண்ணெய் வந்து வெளியாயிடுச்சு பாருங்க. 3 தேங்காய் அதுலேருந்து நமக்கு இவ்வளவு எண்ணெய் கிடச்சிருக்கு. இப்போ நம்ம அடுப்பை ஆஃப் பண்ணிடுவோம். ஆஃப் பண்ணிவிட்டு இதை அப்படியே வச்சுருவோம். இது சூடு ஆறிட்டு இதெல்லாம் வந்து நல்லா தெளிஞ்சு வரட்டும். அதுக்கப்புறம் வந்து நம்ம எண்ணெய் வந்து ஃபில்டர் பண்ணிக்கலாம். நமக்கு இவ்வளோ எண்ணெய் கிடச்சிருக்கு. எவ்வளோ இருக்குன்னு சொல்லிட்டு நம்ம மெஷர்மெண்ட்டில் பார்த்துக்கலாம். பாருங்க, நமக்கு தேங்காய் எண்ணெய் வந்து 100 to 150 ml கிட்ட நமக்கு வந்திருக்கு. கருவேப்பிலை போட்டு செஞ்சோம் இல்லையா, கருவேப்பிலையும் வெந்தயம், அதனால வந்து இந்த கலரில் இருக்குது. செம்ம சூப்பராக நம்ம வீட்டிலேயே வந்து தேங்காய் எண்ணெய் எடுத்துட்டோம். இந்த ஹோம்மேட் தேங்காய் எண்ணெய் எப்படி பண்ணுறதுங்கிற வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கு அப்படின்னா இந்த வீடியோக்கு வந்து ஒரு லைக் கொடுங்க. என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்கள். மீண்டும் இது போல் நல்ல ஒரு ரெசிபியில் உங்களை சந்திக்கிறேன். அது வரைக்கும் நன்றி, வணக்கம்.